பண்டித ராமகிருஷ்ணா, நியாயம் விதிமுறை அதெல்லாம் பேசுறீங்க. ஆனா ஜெயிக்கிறதுக்காக எல்லாருக்கும் பின்னாடி திட்டம் போட்டிருக்கீங்க. நல்லா இருக்கு. கப்பன் ஐயாவோட பலவீனமே வெத்தலை போடுறதுதான் தெரிஞ்சோ நீ உன்னோட நண்பர்களோட சேர்ந்து அவரோட வெத்தலையை எடுத்துட்ட. அதனால உனக்கு வெற்றி கிடைச்சிருச்சு. அருமை. பண்டிட் ராமகிருஷ்ணா, இது பொய்ன்னு சொல்லு. ஆமா மகாராஜா, நான் தான் என் நண்பர்களோட சேர்ந்து கப்பன் அவர்களோட வெத்தலை பெட்டியில இருந்து வெத்தலையை எடுக்க வச்சேன். பண்டித ராமகிருஷ்ணா, நீ என்னோட சபையிலேயே, அதாவது நான் இருக்கும் போதே ஜெயிக்கிறதுக்காக மறைமுகமான ஆயுதத்தை பயன்படுத்தி இருக்க. இந்த தைரியம் உனக்கு எப்படி வந்தது? வீரர்களே, இவங்களை சிறையில தள்ளுங்க. இவங்க என்னோட சபையை அவமதிப்பு பண்ணிருக்காங்க. அம்மா அம்மா. மகாராஜா, இந்த போட்டியில நான் பண்ண காரியம் உங்களுக்கு தவறா தெரிஞ்சதுன்னா நீங்களும் ஒரு தவறு பண்ணிருக்கீங்க. நீ சொல்றதுக்கு என்ன அர்த்தம்? உங்களோட அரசபையில இருக்கிற எல்லார்கிட்டையும் நீங்க என்னோட நகைச்சுவை கேட்டு யாரும் சிரிக்க கூடாதுன்னு சொல்லிருக்கீங்க. இது தவறு இல்லையா மகாராஜா? நான் வெத்தலையை மட்டும்தான் பறிச்சேன், நீங்க சபையில இருந்து சிரிப்பையே பறிச்சிட்டீங்க. ரெண்டு தரப்புல இருந்து ஒரு தவற பண்ணிருக்கோம் அப்படிங்கறதால மறுபடியும் நியாயமா ஒரு முறை இந்த போட்டியை நடத்தி தான் ஆகணும். நீங்க உங்க மக்களுக்கு வழிகாட்டியா இருக்கீங்க, அதனால எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு நீங்க சரியான முடிவை தான் எடுப்பீங்க. சரி, உனக்கு வாய்ப்பு வேணும்ல? வாய்ப்பு தானே வேணும். இந்த உனக்கான வாய்ப்பு. அருமையா பேசுனீங்க பண்டிட் ராமகிருஷ்ணா, அருமையா பேசுனீங்க. ஆனா ஒண்ணு, இந்த தடவை நீ போட்டி போடுறது கப்பன் கூட இல்ல, அதாவது திறமையான புத்திசாலியான போட்டியாளரோட தான் நடக்கும். இந்த போட்டி அறிவை பத்தினதான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த போட்டியில நீ எப்படி ஜெயிக்கிறேன்னு பாக்குற. ஜெயிச்சுட்டா உனக்கு விடுதலை, ஒருவேளை தோத்துட்டா உனக்கு மரணம் தான். இப்ப சொல்லு, உன்னை எதிர்த்து போட்டி போடுறவரை பார்க்கணுமா? கூப்பிடுங்க அவங்கள. தலை சுத்துதோ? உங்களுக்கு தெரியாதுன்னா நானே உங்ககிட்ட சொல்றேன். திருமதி மோகினி தேவியோட சகோதரி தான் மாயா தேவி. எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க மோகினி தேவியை இந்த மாதிரி ஒரு போட்டியில தோக்கடிச்சிருக்கீங்கல்ல. மோகினி தேவி, உங்களுக்கு மன்னிப்பு வேணும்னா எத்தனை நாள் நீங்க இவங்க எல்லாரையும் சேவை செய்ய வச்சீங்களோ அத்தனை நாள் நீங்க இவங்க எல்லாருக்குமே சேவை செஞ்சாகணும். அதுதான் சரியானதா இருக்கும். நான் இதை ஏத்துக்கிறேன். ஆமா குருவே, ஆமா. நானும் இவங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இவங்க மோகினி தேவியோட சகோதரி மாயா தேவி. அவங்கள விட புத்திசாலித்தனத்துல 4 அடி முன்னாடி இருப்பாங்க. இவங்களையும் இன்னைக்கு வரைக்கும் யாராலையும் தோக்கடிக்க முடியல. அப்படியா? நீங்க எப்படி இருக்கீங்க? இந்த மொத்த சபையிலும் நீங்க மட்டும்தான் என்னைய பார்த்து எப்படி இருக்கீங்கன்னு கேட்டீங்க. ரொம்ப நன்றி. என்ன பண்றீங்க குருவே? கண்ணு திறந்திருந்தும் உங்களுக்கு சரியா கண்ணு தெரியலையா என்ன? அவங்க மகாராஜா கிட்ட பேசுறாங்க, உங்ககிட்ட ஒண்ணு இல்ல, புரியுதா? நான் மகாராஜாவை பார்த்து தான் இப்படி இருக்கீங்கன்னு கேட்டேன். ஆனா இது ரொம்பவே வித்தியாசமான விஷயமா இருக்கே. நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க எப்படி இருக்கீங்கன்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சிச்சு இல்லையா? நான் விஜயநகரத்தோட ராஜகுரு தத்தாச்சாரியா. மகாராஜாவிற்கு என்னோட வணக்கங்கள். மொத்த முகலாய சாம்ராஜ்யத்திலையும் அறிவுபூர்வமான போட்டியில் உங்களை இதுவரைக்கும் யாருமே ஜெயிச்சதில்ல மாயாதேவி.
இன்னைக்கு உங்களோட போட்டி ரொம்ப முக்கியமானது. அது பண்டித ராமகிருஷ்ணனோட. அப்ப அது நீங்க தானா? தெற்கு பாரதத்தோட பிரபலமான பண்டிதர் ராமகிருஷ்ணன். உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு உங்களை பார்த்துட்டேன். அது நீங்க தானே? நீங்க தானே என்னோட சகோதரி மோகினிக்கு தண்டனையா குருகுல சேவை செய்ய வச்சது? உங்களை தோக்கடிக்கிறது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் பண்டிதர் ராமகிருஷ்ணா. நிச்சயமா. வணக்கம் மாயாதேவி அவர்களே. நான் உங்களை பத்தி நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன். உங்களை பத்தியே நீங்க இவ்ளோ சாதுரியமா பேசுறீங்கன்னா நீங்க நிச்சயமா புத்திசாலியா தான் இருப்பீங்க. உண்மையிலே இந்த போட்டி ரொம்ப அருமையா இருக்க போகுது. நீங்க 2 பேருமே இப்ப போட்டிக்கு தயாராட்டிங்க போல இருக்கு. ஆனா மகாராஜா, நான் எதுக்கு போட்டியில மறுபடியும் கலந்துக்கணும்? நான் ஏற்கனவே கப்பன் அவர்களை தோக்கடிச்சிட்டேன். அப்ப நீங்க என்ன போக விட்டுறணும்ல. இந்த போட்டியில கலந்துக்கிட்டு ஜெயிக்கிறதால எனக்கு என்ன கிடைக்க போகுது? தோத்துருவோன்ற பயம் எப்படிப்பட்டவங்களையும் தோக்கடிச்சிடும். இதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இன்னைக்கு பார்த்துட்டேன். இதோ பாருங்க பண்டித ராமகிருஷ்ணா, நீங்க என்னதான் கப்பன் அவர்களை தோற்கடிச்சிருந்தாலும் உங்களால என்ன சிரிக்க வைக்க முடியல இல்லையா? இதுக்கு அர்த்தம் என்ன? உண்மையிலேயே நீங்க தான் தோத்துருக்கீங்க. மகாராஜா, முதல் தடவை என்ன நடந்துச்சோ அதே மறுபடியும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மாயாதேவி அவர்களை நான் மறுபடியும் தோக்கடிச்சாலும் நீங்க சிரிக்க போறது கிடையாது. அதனால எனக்கு எந்த லாபமும் இல்லைல்ல. சரி பண்டித ராமகிருஷ்ணா, ஒருவேளை இந்த தடவை நீ வெற்றி அடைஞ்சிட்டா நான் விஜயநகரத்தை தாக்க மாட்டேன். இது என்னோட வாக்கு. சரி மகாராஜா, அப்படின்னா நான் இந்த போட்டியில நிச்சயமா கலந்துக்கிறேன். அப்போ மகாராஜா, இங்க எல்லாருக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன். பண்டிதர் ராமகிருஷ்ணாவுக்கும் திருமதி மாயாவுக்கும் இன்னும் போட்டி நடக்க போகுது. 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அடுத்து கேள்வியை கேட்பாங்க. கேட்கப்படுற கேள்விக்கான பதில் கிடைக்காத வரைக்கும் இந்த போட்டியானது நீடிச்சுக்கிட்டே இருக்கும். அதாவது கேட்கிற கேள்விக்கு பதில் தரலனா அவங்க தோத்துடுவாங்க. இதுதான் முடிவு. கேள்வியை கேட்டு பதில் தரலனா அவங்க வெற்றி அடைஞ்சிருவாங்க. அப்புறம் யாரால பதில் சொல்ல முடியலையோ அவங்க ஒரு விஷயத்துல தெளிவா இருக்கணும். கேள்விக்கு பதில் சொல்லாதது அவங்களோட தோல்வின்னு. ஒருவேளை பண்டித ராமகிருஷ்ணா தோத்துட்டாருன்னா அவரோட விதி மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த விஜயநகரத்தோட விதியே மாறிடும். அமைச்சரை சொல்லுங்க அரசே. இந்த போட்டிக்காக நாம ஒரு நீதிபதியை நியமிக்கணும் இல்லையா? உங்களைத்தான் அவர் கை காட்டுறாரு. உங்களைத்தான் அவர் சொல்றாரு பாருங்க. ஆமா, நீதான். நீ குதிச்சு எல்லா விஷயத்திலும் குறுக்க வர்றது உனக்கு பிடிக்கும்ல. அதனால உன்னை விட நல்ல நீதிபதி இருக்க முடியாது. யாருக்கு சாதகமாகவும் நீ தீர்ப்பு சொல்ல முடியாது. யாரு திறமையானவங்களோ அவங்க தான் ஜெயிக்கணும். அதனால இதுக்கு நீதான் முழு பொறுப்பு. மகாராஜா, நான் எப்படி? ஆமா, நீதான். உனக்கு ஏதாவது பிரச்சனையா? இப்போ மாயாவோட விருப்பமும் அதுதான், நான் ஒத்துக்கிறேன். அது மட்டும் இல்ல, என்ன நீதிபதியா நியமிச்சு மகாராஜா தன்னுடைய வாழ்க்கையிலேயே மிகச் சரியான ஒரு செயலை இப்பதான் செஞ்சிருக்காரு. மன்னிச்சிருங்க மகாராஜா, மன்னிச்சிருங்க. உங்களோட அருமையான சபையோட தரையில என்னுடைய வார்த்தை கொஞ்சம் வார்த்தை நழுவிருச்சு. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, என்ன எதுக்கு நீதிபதியா நியமிச்ச மகாராஜா ரொம்ப நல்ல வேலையை செஞ்சிருக்க. ஆனால் ஞாபகம் வச்சுக்க, இதுல ஏதாவது நீ தவறு பண்ணுனா உனக்கு தண்டனை நிச்சயம். இல்ல 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 மகாராஜா, நான் தவறுதலா கூட தவறு பண்ண மாட்டேன். எல்லா குற்றவாளிக்கும் ஒரே தண்டனை தான். தூக்கு தண்டனை கொடுத்துருவேன், தூக்கு தண்டனையை கொடுத்துருவேன். சரி, அப்போ மாயா அவர்களே, மாயா நீங்க ஒரு பெண், அதனால முத கேள்வியை நீங்களே கேளுங்க. இப்போ என்னோட முதல் கேள்வி என்னன்னா,
ஒரு வெறும் கூடையில உங்களால எத்தனை முட்டைகளை வைக்க முடியும்? இந்த கேள்வியில அடிப்படையே இல்ல. அதனால நான் இந்த கேள்வியை ரத்து பண்றேன். குருஜி, நீங்க எதுக்கு இந்த கேள்வியை ரத்து பண்ணணும்னு சொல்றீங்க? இது நியாயமே இல்ல பண்டிட் ராமகிருஷ்ணா, இது நியாயமே இல்ல. மகாராஜா பாபர் அவர்களே, இந்த மாயா அவர்கள் தெரிஞ்சே பண்டிட் ராமகிருஷ்ணா கிட்ட முட்டைய பத்தி கேள்வி கேட்கறாங்க. ஒரு பண்டிதர் கிட்ட முட்டைய பத்தியா? இவங்களுக்கு நாங்க எப்படிப்பட்டவங்கன்னு தெரியும்ல. இது தவறான கேள்வி. ஒரு பண்டிதர் முட்டைய சாப்பிடக்கூடாது, அதை தொடவே கூடாது, அவ்வளவு ஏன் அதை பத்தி யோசிக்கவே கூடாது. இந்த மாயாதேவி அவர்கள் தெரிஞ்சே பண்டிட் ராமகிருஷ்ணா அவர்களுடைய மதத்துக்கு எதிரா செய்ய வைக்கிறாங்க. அப்ப மகாராஜாவோட சபையில அநியாயம் நடக்குதுன்னு சொல்ல வரியா? உனக்கு பாடத்தை கத்து கொடுத்தே ஆகணும். உன்னை விட மாட்டேன். வேண்டாம் வேண்டாம், அவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மன்னிச்சிருங்க. மந்திரியாரே, நிறுத்துங்க நிறுத்துங்க. தப்பிச்சிட்டோம். மாயா அவர்களே, நீங்க கேள்வியை கொஞ்சம் மாத்தி மாத்தி கேட்கலாம்ல. இந்த முட்டை கூடைக்கு பதிலா வேற கூடைய வைக்கலாமே. சரிங்க மகாராஜா. குருவே, உங்களுக்காக மட்டுமே இந்த கேள்வியை நான் கொஞ்சம் மாத்திடுறேன். சரி, இப்ப சொல்லுங்க ராமகிருஷ்ணா, ஒரு வெறும் கூடையில நீங்க எத்தனை ஆப்பிள்களை வைக்கலாம்? இப்ப பிரச்சனை இல்லையே குருவே. மாயா அவர்கள் ஒரு தடவை சொல்லிட்டா அது தவறா போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை இல்லையா? பண்டித ராமகிருஷ்ணா, கேள்வி உங்ககிட்ட கேட்டாச்சு. கண்டிப்பா மகாராஜா. என்னோட பதில் என்னன்னா ஒன்னே ஒண்ணுதான். ஏன்னா முதல் ஆப்பிள வச்சதுக்கு அப்புறமா அந்த கூடை வெறும் கூடையா இருக்காது. பண்டிதர் ராமகிருஷ்ணரோட பதில் சரிதான். பண்டிட் ராமகிருஷ்ணா, இப்போ நீங்க தான் அடுத்த கேள்வியை கேட்கணும். சரி குருஜி. மாயாதேவி அவர்களே, உங்ககிட்ட என்னோட கேள்வி என்னன்னா, யோசிச்சுக்கோங்க. இன்னைக்கு நீங்க என்கிட்ட தோத்ததுக்கு அப்புறம் மகாராஜா கோவப்பட்டு உங்களை ஒரு சிறையில அடைச்சிடுறாரு. பண்டித் ராமகிருஷ்ணா, இது கேள்வி இல்ல, முட்டாள்தனம். மந்திரி அவர்களே, இங்க நீதிபதியா இருக்கிறது நானா இல்ல நீங்களா? நீங்க தான். அப்ப யாரு முடிவெடுக்கணும்? நீங்க தான். அப்படின்னா அமைதியா இருங்க. மாலிக் அவர்களே, பண்டித ராமகிருஷ்ணன் நினைக்குதானே சொல்றாரு, சொல்லட்டும். ரொம்ப நன்றி மகாராஜா. ஆமா மந்திரி மாலிக் அவர்களே, நான் நினைச்சுக்கோங்கன்னு சொன்னேன். நினைச்சுக்கோங்கன்னு. நீங்க எதுக்கு இது உண்மையா எடுத்துக்கிறீங்க இல்லையா? மாயாதேவி அவர்களே, உங்ககிட்ட தப்பிச்சு போறதுக்கு ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கு. அங்க இருந்து நீங்க தப்பிச்சு ஓடணும். இல்லனா அடுத்த நாள் காலையில உங்க கழுத்தை வெட்டிடுவாங்க. முட்டாளே, இந்த ராஜ்யத்துக்குள்ள அனுமதி இல்லாம காத்தே உள்ள வராது. அப்புறம் எப்படி தப்பிக்க முடியும்? மந்திரி மாலிக் அவர்களே, நினைச்சுக்கோங்கன்னு தான் சொன்னேன். இது நிஜம் இல்ல. மாயா அவர்களே, உங்ககிட்ட தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அது என்னன்னா, மேல இருக்கிற ஜன்னல், அதுவும் 20 அடி மேல இருக்கு, அதுவும் திறந்திருக்கு. நீங்க எவ்வளவோ முயற்சி பண்ணதுக்கு அப்புறமும் உங்களால அந்த உயரத்துக்கு போக முடியல. இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? மகாராஜா, என்னுடைய பதில், நான் குழிய தோண்டுவேன். குழிய தோன்றாங்களா? மாயாதேவி, இந்த கேள்விக்கு நீங்க சரியான பதில சொல்லல. கேள்வியோட ஆழத்தை புரிஞ்சுக்கிட்டு நீங்க பதில் சொல்லி இருக்கணும். ஆனா நீங்க குழிய தோண்டி நீங்களே அதுக்குள்ள விழுந்துட்டீங்க. மகாராஜா, என்னுடைய பதில உங்களுக்கு விலாவரியா புரிய வைக்கிறேன். புரிய வைங்க. 20 அடி குழிய தோண்டுனா மண்ணு கிடைக்கும். அத ஒரு இடத்துல ஒன்னா குவிச்சு சேர்த்துருவேன். அதுக்கப்புறம் அது மேல ஏறி 20 அடி மேல இருக்கிற ஜன்னல் இருக்குல்ல, அந்த இடத்துக்கு போவேன். அதுக்கப்புறமா ஜன்னல் வழியா வெளியேறிடுவேன். மாயாதேவி அவர்கள் சொன்ன பதில் சரியானதுதான். அமைச்சர் அவர்களே, இன்னையில இருந்த எல்லா சிறைச்சாலைக்கும் இரும்பு கம்பியால கதவை போடுங்க. இரும்பு கம்பியால. அப்புறம் தர கூட ரொம்ப பலமா இருக்கணும், நல்ல திடமா இருக்கணும். அரசே, மாயா அவர்களே, உங்களுடைய அடுத்த கேள்வியை நீங்க கேட்கலாம். கண்டிப்பா.
பண்டித ராமகிருஷ்ணா, சரி நீங்களே நினச்சிக்கோங்க. உங்க ராஜா கிருஷ்ணதேவராய அவர்கள் உங்களை ஒரு முக்கியமான வேலைக்காக காட்டுக்கு அனுப்பியிருக்காரு. நீங்க கொண்டு வர வேண்டியது ஒரு சிங்கம், ஒரு ஆடு, அப்புறம் புல்லு முட்டையை கொண்டு வரணும். அந்த காட்டுலேருந்து நீங்க திரும்பி வரும்போது அந்த வழியில் இருக்கிற நதியை நீங்க கடந்தாகணும். ஒரு படகு இருக்கு. அந்த படகுல உங்களை தவிர இன்னும் ஒருத்தவங்களோட எடையை மட்டும்தான் சுமக்க முடியும். அதாவது நீங்க உங்க கூட யாரை வேணும்னாலும் கூட்டிட்டு போகலாம். அதாவது சிங்கம், ஆடு இல்ல புல்லு. ஆனா உங்களால 3 பேர்ல 2 பேரை ஒன்னா கொண்டு போக முடியாது. ஏன்னா படகு மூழ்கிடும். இப்ப சொல்லுங்க, நீங்க சிங்கம், ஆடு இல்ல புல்லு, இந்த 3 பேரும் கூட்டிட்டு நீங்க நதியை எப்படி கடப்பீங்க? நான் இப்பவே சொல்றேன், நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். சிங்கத்தோடைய உணவு ஆடு, அப்புறம் ஆட்டோடைய உணவு புல்லு. சொல்லுங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா. பண்டிதர் ராமகிருஷ்ணா, இந்த கேள்வியில நீங்க குழம்பு போயிட்டீங்கன்னு உங்க முகத்தை பார்த்தாலே எனக்கு தெளிவா தெரியுது. நீங்க வேணும்னா யார்கிட்ட வேணாலும் உதவி கேட்கலாம். மாயா அவர்களே, பண்டிட் ராமகிருஷ்ணாவோட நேரம் இன்னும் சரியா முடியல. அதனால ஒரு நல்ல போட்டியாளரா அவருடைய கவனத்தை திசை திருப்பாதீங்க. குருவே, நீங்க என்கிட்ட இப்போ அதிகமாவே கடுமையா பேசுற மாதிரி இல்ல? இல்ல நான் யாருக்கும் சாதகமா இல்லாம மகாராஜா பாபருடைய உத்தரவை கடைபிடிக்கிறேன். பண்டிதர் ராமகிருஷ்ணா, நான் உங்களோட போட்டியாளரா இருந்தும் கூட உங்ககிட்ட சொல்றேன், நீங்க யாரை கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க கிட்ட நீங்க தாராளமா உதவியை கேட்கலாம். மாயாதேவி அவர்களே, நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும். அமைதியா இருங்க. இந்த கேள்விக்கான பதில பண்டிதர் ராமகிருஷ்ணா மட்டும்தான் சொல்லி ஆகணும். மதிப்பிற்குரிய மகாராஜா, அப்புறம் இந்த போட்டியோட நீதிபதி அவர்களே, நான் என் பதில சொல்றதுக்கு தயாரா இருக்கேன். ஒரு அற்புதமான போட்டியாளரா இருக்கிறதால மாயாதேவி அவர்களுக்கு இவ்வளவு சுவாரஸ்யமான கேள்வியை கேட்டதுக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். என்னோட பதில் எல்லாருக்கும் சுலபமா புரியணுங்கிறதுக்காக என்னோட விருப்பம் என்னன்னா, அது தனிய சிங்கமாவும் மணிய ஆடாவும் அப்புறம் குருஜிய புல்லா நினைச்சுக்கோங்க. புல்லா எதுக்கு? சிங்கமா நினைச்சுக்க. குருவே, நீங்க ராஜகுருவா இருந்து இதுவரைக்கும் எதுவுமே பண்ணல இல்லையா? அதனாலதான் பண்டித ராமகிருஷ்ணா உங்களை புல்லாக்கிட்டாரு. புரியுதா? இந்த கோலை நீங்க நதியா நினைச்சுக்கோங்க. படகு ஒண்ணுதான்னு நீங்க சொன்னீங்கல்ல, அதனால நான் முதல்ல என் கூட மணி, அதாவது ஆட்டை கூட்டிக்கிட்டு நான் இந்த கரைக்கு வருவேன். ஏன்னா தனி குரு அவர்களை சாப்பிட மாட்டாரு. அதாவது சிங்கம் புல்ல எப்பவும் சாப்பிடாது. இப்போ நான் மணியை இந்த பக்கம் விட்டுட்டு மறுபடியும் அக்கறைக்கு போய் என் கூட குருஜியை கூட்டிக்கிட்டு இந்த கரைக்கு வந்துருவேன். என்னால இப்ப இவங்களை தனியா விட்டுட்டு போக முடியாது. ஏன்னா மணி குரு அவர்களை நிச்சயமா சாப்பிட்டுருவாரு. அதாவது ஆடு புல்ல சாப்பிட்டுடும். அதனால மறுபடியும் நான் மணியை என் கூட அக்கறைக்கு கூட்டிட்டு போய் இந்த தடவை நான் என் கூட தனி, அதாவது சிங்கத்தை கூட்டிக்கிட்டு இந்த கரைக்கு வந்துருவேன். நான் தான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன்ல, சிங்கம் புல்ல சாப்பிடாது. அதனால இவங்க 2 பேரும் இப்ப பாதுகாப்பா இருக்காங்க. அதனால நான் இப்ப மறுபடியும் அக்கறைக்கு போய் என் கூட ஆடு, அதாவது மணி அவர்களை இந்த கரைக்கு கூட்டிட்டு வந்துருவேன். இப்படிதான் நான் தனி, மணி அப்புறம் குருஜி அவர்களே, அதாவது சிங்கம், ஆடு அப்புறம் புல்ல இந்த கரைக்கு பாதுகாப்பா கொண்டு வருவேன். சிறப்பு பண்டிதர் ராமகிருஷ்ணா அவர்களே, உங்களோட பதில் 100% சரி. அதை நீங்க புரிய வச்ச விதம் அற்புதம்.